Hello friends, welcome back to Tomato Blues. இன்னைக்கு நாம பொடலங்காய் பொரிச்ச கூட்டு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். இந்த மாதிரி ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு பொடலங்காய் தோல் நீக்கி பொடியா சீவினது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/4 கப் தண்ணி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 3 விசிலுக்கு நாம வேக வச்சு எடுத்துக்க போறோம். பருப்பு கீழேயும் பொடலங்காய் மேலேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் பருப்பு ஈவனா வெந்து நல்லா வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெடியான பருப்பையும் பொடலங்காவையும் ஒரு லேடில் வச்சு நம்ம கொஞ்சம் லைட்டா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மேஷ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உடைச்ச வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டு அது லைட்டா கலர் மாறின உடனேயே ஒரு டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 1 மினிட்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு இது கூடயே 2ல இருந்து 3 வரமிளகா அதாவது ரெட் சில்லி சேர்த்துட்டு இதையும் ஒரு 1 மினிட்க்கு லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணி ஒரு பிளெண்டர் ஜார்ல இது கூடயே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். கூட்டுக்கு கொரன்னு அரைச்சாதான் கூட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ அரைச்சு ரெடி ஆயாச்சு. வாங்க கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கடுகு பொரிஞ்சு வரும்போது உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இந்த உளுத்தம் பருப்பு கலர் மாற ஆரம்பிக்கிற டைம்ல ஒரு 10ல இருந்து 12 கருவேப்பிலை, அதாவது ஒரு அராக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சமா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு பொடலங்காய் மிக்சர் அது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவும் கிளற வேண்டாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். சுவைக்கேற்ப உப்பு. இது கூடயே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த தேங்காய், ஜீரகம், மிளகு மிக்சரையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க கூட்டு ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஒரு கொதி வந்துச்சுன்னா பொடலங்காய் பொரிச்ச கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.